புஷ்பா மீடியா உங்களை இருகரங்கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவை பாருங்கள். எல்லோரும் வீடியோவை பார்த்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. இந்த பாருங்க, இது வந்து மாங்காய் இருக்கிற வலை. இந்த வலையில் தான் நான் இப்போ வந்து மாங்காய் அறக்க போகிறேன். ருமேனி மாங்காய் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த வலையில் தான் அறக்க போகிறேன். கீழே விழுந்துன்னா அடிபட்டு விடும். அதனால் வந்து இது வலையை வச்சு தான் நான் வந்து மேலே அறக்க போகிறேன். நம்ம பழுக்க வைக்கிறோன்னா இது மாதிரி தான் நம்ம வந்து அறுத்து பழுக்க வைக்கணும். இது இந்த முறையில் வந்து பழுக்க வச்சோம்னா பழம் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். கண்ணில் படாது, அடிபடாது. பழம் வந்து சூப்பராக இருக்கும், பழுக்கும், அழகாக பழுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ நான் எப்படி அறக்கிறேங்கிறத பாருங்கள். இது மாதிரி தான் அரைச்சி கண்ணு படாமல் எடுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ வந்து இது மாதிரி தான் வந்து நம்ம அரைத்து சரியா? இது மாதிரி தான் நம்ம வந்து அறுத்து கொண்டாந்து இப்படி வைக்கணும். பழுக்க வைக்கிறதுக்கு இது மாதிரி தான் வந்து காயப்படாமல் அறுக்கணும். எடுத்துக்கணும். சரிதாப்பா?
அறுத்துட்டேன். இது போதும். பார்த்தீங்களா, நான் அறுத்துட்டேன். இல்லையா, இந்த பாருங்க, இதை அறுத்துக்கிட்டேன் மாங்காய். அறுத்துட்டேன் பாருங்களேன். காய் இது மாதிரி கண்ணல் படாமல் நம்ம வந்து வலையில் வச்சு அறுத்தா தான் வந்து இது மாதிரி வந்து காயப்படாது. இப்போ வந்து நான் வந்து பழுக்க வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, இதில் இந்த பழம் வந்து பழுத்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த பழம் பழுத்துருச்சு. இது அதில் வைக்கக்கூடாது. பாருங்க, மரத்துலேயே பழுத்துருச்சு. அதை அரிஞ்சு பார்ப்போமா? இதை இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாம். அந்த பார்த்தீங்களா, பழம் மரத்துலேயே பழுத்துருச்சு. அதனால் இந்த பழத்தை வந்து அதில் கொண்டு வச்சு பழுக்க வைக்கக்கூடாது. இதை நம்ம வந்து அரிஞ்சு சாப்பிட்ருவோம். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து அள்ளி ஒண்டி வீட்டில் வச்சு நான் பழுக்க வைக்க போகிறேன். நம்ம இயற்கையாக இது மாதிரி பழுக்க வைக்கிறது தான் வந்து பழம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ நான் வந்து இதை வந்து அறுத்துட்டேன். இதை கொண்டு இப்போ பழுக்க வைக்க போகிறேன். இது வந்து இப்போ நான் பார்த்தீங்களா, இது இப்போ நான் இங்கே கல்யாந்து வச்சுட்டேன். மறுபடியும் வந்து நம்ம வந்து என்னென்ன போட்டு அதில் வச்சு நான் வந்து பயன்படுத்துகிறேன்னு பாருங்கள். நான் அள்ளிட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு இதை இப்போ நான் வந்து அள்ளி வந்து அங்கே வச்சுட்டு இதை வந்து நான் எப்படி பழுக்க வைக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அள்ளியாந்து இங்கே வீட்டில் சேர்த்துட்டேன். மரத்துலேருந்து அறுத்து கொண்டாந்து இங்கே வந்து சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்க, மறுபடியும் நான் எப்படி பழுக்க வைக்கிறேங்கிறத பாருங்கள். இந்த பாருங்க, இப்போ இந்த மாங்காவை நான் எப்படி பழுக்க வைக்கிறேங்கிற விதிமுறையை நான் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்களா, இது மாதிரி வச்சல நல்லா வந்து உதறி இது மாதிரி வச்சுக்கணும். இது மாதிரி உதறிட்டு இந்த மாங்காய் அள்ளி இது மாதிரி இதில் வந்து பழுக்க வைக்கணும். நல்லா அடுக்கி பழுக்க வைக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்கெல்லாம் லோடாக இது மாதிரி தான் பழுக்க வச்சு கொண்டு விற்பனை கொண்டு போவாங்க. அந்த விதிமுறையை தான் நானும் இப்போ கடைபிடிச்சிருக்கேன். இவங்க இப்போ வீட்டுக்கு இது வந்து நான் ஒரு 10 கிலோ அறுத்து பழுக்க வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள்லாம் வந்து மரத்தில் இருந்தால் அறுத்து கொண்டாந்து இது மாதிரி பழுக்க வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது இப்போ 4 நாளில் பழுத்துக்கிறோம். இது மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து லோடாக மாங்காய் அறுத்து கொண்டாந்து இது மாதிரி தான் பழுக்க வச்சு விற்பனை கொண்டு போவாங்க. அது மாதிரி நானும் இப்போ வந்து ஒரு 10 கிலோ இருக்கும் அறுத்து கொண்டாந்து பழுக்க வச்சுருக்கேன் வீட்டுக்கு. இதே முறை தான் நீங்களும் பயன்படுத்துங்க. மரத்தில் அறுத்தாந்து இது மாதிரி பழுக்க வச்சு பயன்படுத்துங்க. இல்லாதவங்க கடையில் காயை வாங்கி கொண்டாந்து வச்சு இது மாதிரி பழுக்க வைக்கலாம். 4 நாளில் நல்ல பழமாக வந்துடும். இப்போ வந்து நான் அது மேலே பேப்பர் போட்டு மூடி பழுக்க வைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி வந்து பயன்படுத்துனீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது மாதிரி வந்து காய் இந்த கல்லெல்லாம் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அது மாதிரி பழுக்க வைக்கக்கூடாது. அதெல்லாம் உடம்புக்கு வந்து கெடுதல். இது மாதிரி பழுக்க வச்சா 4 நாளில் பழுத்து விடும். நல்ல பழம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காது. இது மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும். கல் இந்த அது மாதிரியெல்லாம் வச்சு பழுக்க வைக்கக்கூடாது.